சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகைஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த 3வது அத்தியாயத்துடைய முழுமையான தலைப்பு கர்மயோகம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கர்மயோகத்தினுடைய ஒரு முடிவுரை சுலோகமாக 16வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம அதற்கான பொருளை பார்ப்போம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதிகயக அகாயுகோ இந்திரியாராமக மோகம் பார்த்த சஜீவதி. இதனுடைய தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். இதில் முதல்ல பார்த்தானா அர்ஜுனனை சொல்கிறார். யக இக எவன் ஒருவன் இந்த உலகத்தில், இப்போ இந்த வாழக்கூடிய இந்த உலகத்தில், ஏவம் இவ்வாறு, பிரவர்த்திதம் சக்கரம் பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரத்திற்கு அனுகூலமாக, அதாவது பரம்பரையாக பகவானால் தொடக்கி வைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படைப்பு சக்கரம் அப்படிங்கிறது தான் தர்ம சக்கரம். சுவாமிஜி நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து தர்ம சக்கரத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த தர்ம சக்கரத்திற்கு அனுகூலமாக ந அனுவர்த்தயதி பின்பற்றி நடக்கவில்லையோ, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கடமைகளை யார் செய்யலையோ, தன்னுடைய சுகம்தான் முக்கியம் அப்படின்ட்டு யார் அவங்கவுங்க செல்ஃபிஷ்னஸாக வாழ்கிறாங்க இல்லையா, என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி யார் பின்பற்றி நடக்கவில்லையோ அவங்கள பற்றி சொல்கிறார் பகவான். அவங்கள திட்டுறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்களாம், இந்திரியா ராமக, அவங்க புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பந்தான் எனக்கு பெருசு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ரெண்டாவது சக அகாயுகு, அதாவது அவங்க பாவமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பாவமானது. மூணாவது மோகம் ஜீவதி, அந்த வாழ்க்கை, இந்த பயனற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த மனித பிறவி பயனற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க. பார்த்தா எவனொருவன் இந்த உலகில் இவ்வாறு பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த படைப்பு சக்கரத்திற்கு, இந்த தர்ம சக்கரத்திற்கு அனுகூலமாக பின்பற்றி நடக்கவில்லையோ, தன் கடமையை சரியாக ஆற்றவில்லையோ, புலன்கள் மூலம் போகங்களில் இன்புற்றிருக்கும் அந்த பாவ வாழ்க்கை உடையவன் வீணே வாழ்கிறான். இப்படிங்கிறது ஸ்லோகம் தமிழில் பார்த்துட்டோம். இப்போ தர்ம சக்கரம், படைப்பு சக்கரம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த தர்ம சக்கரத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பியும் இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம். இந்த தர்ம சக்கரம் அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு சாமி இந்த தலைப்பு கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. சாமியுடைய புக்கு போன வாரம் தான் பகவத்கீதை புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மகான்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சில நிகழ்வுகள், சில ஒரு முக்கியமான நிகழ்வுகள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த தகவல் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாமி பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தென்னாட்டு விவேகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி சிற்பவானந்தர் திருப்பராயத்துறையில் தபோவனம், ராமகிருஷ்ண தபோவனம் வச்சுருக்காங்க. அவங்களும் ஸ்ரீமத் பகவத்கீதை விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இந்த ஆன்மீகத்துக்கு, ஞானத்துக்கு, அத்வைதத்துக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த சுவாமி மகா சமாதி அடைஞ்ச அன்னைக்கு தான் நம்ம சுவாமிக்கு அவங்களுடைய விளக்க உரை, இந்த பகவத்கீதையினுடைய புக்கு கிடச்சிருக்குது. அதாவது அந்த சாமி மகா சமாதி அடைஞ்சாங்க. அந்த மகா சமாதி அடைஞ்ச அன்னைக்கு சாமிக்கு அந்த வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அவருடைய விளக்க உரை கிடச்சிருக்குது. சாமிஜியுடைய பகவத்கீதை விளக்க உரைக்கும் அவங்களுக்கும் அவருடைய தன்னுடைய பரிசாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த அன்னைக்கு மகா சமாதி அடைஞ்ச அன்னைக்கு சாமிஜிக்கு அந்த புக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம அப்படித்தானே எடுத்துக்கணும். இது எதுக்கு இந்த இடத்துக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவங்க அத்தனை வருஷமாக, பல வருஷமாக அந்த ஆசிரமத்திலேருந்து ஒரு புக்கு மாதம் ஒரு இதழ் வெளிவரும் இல்லையா, மாதம் புக்கு தர்ம சக்கரம்ங்கிற புக்கு
அவங்க இந்த தலைப்பு வந்த உடனே எனக்கு அந்த புக் படிச்சிருக்கிறதுனால டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதை சரி உங்ககிட்ட பகிர்ந்து கூடன்னு நினச்சேன். இந்த தர்ம சக்கரம் அப்படிங்கிறது தான் இப்போ காலையிலேருந்து பார்த்துட்டு வரோம். தர்ம சக்கரம் அப்படின்னா அந்த மாற்றிடும் இது 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 பண்ணிட்டு தர்ம சக்கரம் தான் உருவாகுது. இந்த உணவு நம்ம இங்கே பிரபஞ்சத்தில் தாவரங்கள்லேருந்து உணவு ரெடி ஆகுது. இந்த தாவரங்கள் எல்லாமே மலையிலேருந்து வருது. மலையிலேருந்து தான் உணவு வருது. இப்போ இந்த மலை எதுலேருந்து வருது இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எது தெரியும்? நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம உடம்பு வாழ்கிறதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சிந்திச்சாலே தெரியும். இந்த உணவு வர்றதுக்கு மழை தான் காரணம் அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாகவே நம்மளுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ குருநாதர் வேணும் அப்படிங்கிறது. அதுதான் ஸ்ரத்தையோடு நம்ம அணுகுனா தான் அதை நம்ம போய் அவங்க சொல்கிறத கேட்டு அப்புறமா அதிலிருந்து நம்ம புரிஞ்சு நம்ம அதிலேருந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? மழை எதில் வருது அப்படின்னா அபூர்வம் அப்படிங்கிற புண்ணியத்திலிருந்து தான் மழை வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த அபூர்வம் புண்ணியம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதுலேருந்து தான் அதைத்தான் யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறாங்க. யஜ்யத்திலேருந்து மழை வருது. இந்த யஜ்ஞம் எப்படி வருது அப்படின்னா கர்மத்திலேருந்து வருது. கர்மங்கிறது இந்த இடத்துல நம்ம தர்மம், அதாவது தர்ம சக்கரம்னு சொன்னோம் இல்லையா, தர்மம் தான் நம்ம கர்ம யோகம். இந்த தலைப்பு கர்ம யோகம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கர்ம யோகம்தான் தர்மம். அதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடியது. இந்த கர்ம யோகத்தில் தான் நம்மளுக்கு புண்ணியம் நம்மளுக்கு வருது. இந்த புண்ணியம்தான் இந்த தர்மத்திலிருந்து தான் புண்ணியம் வருது. புண்ணியத்திலிருந்து மழை வருது. மழையிலிருந்து உணவு வருது. உணவுலேருந்து உடல் வருது. திருப்பியும் நம்ம இந்த உடல் மூலமாக தான் நம்ம இந்த தர்மத்தை பண்ணுறோம். இதுதான் தர்ம சக்கரம் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறத சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ நம்ம அந்த சர்க்கிளை நம்ம பார்ப்போம். உடல் உணவை சார்ந்து இருக்கிறது. உணவு மழையை சார்ந்து இருக்குது. மழை அபூர்வமான புண்ணியத்தை சார்ந்து இருக்குது. இது ஒரு புண்ணிய சக்தி. இது சூட்சுமமான சக்திங்கிறது நம்ம சாஸ்திரத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அபூர்வமான புண்ணியம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா தர்மத்தை சார்ந்து இருக்குது. தர்மம் அப்படிங்கிறது கர்மம், கர்ம யோகம், கர்மத்தை கர்ம யோகமாக செய்கிறது. அப்புறம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடமைகள் நம்ம காலையிலேருந்து பார்த்தோம் இல்லையா, சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், அப்புறம் பஞ்சமகா யஜ்ஞம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம், பிராயச்சித்த கர்மம், செய்யக்கூடாத நிசித்த கர்மம். இந்த மாதிரி கடமைகள் என்னென்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், அது எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தர்மம். இப்போ இது நம்ம உடல் மூலமாக செய்கிறோம். இந்த சர்க்கிள் தான் தர்ம சக்கரம். அதாவது நம்ம உடல் எடுத்திருக்கிறோம். உடல் உணவை இப்போ திருப்பி நம்ம ரிவர்ஸில் வருவோம். இந்த தர்மத்தினால புண்ணியம் வருது, புண்ணியத்தினால மழை வருது, மழையினால் உணவு வருது, உணவுனால உடல் வருது. இப்போ பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தர்மத்தை நீ செய்யணும். இந்த தர்மத்தின்படி, இந்த தர்ம சக்கரத்தின்படி நான் தொடங்கி வச்சிருக்கிற இந்த தர்ம சக்கரத்தின்படி நீ வாழணும். நீ வாழ்ந்தனா இந்த உலக இயக்கம் சீராக இயக்கும். இப்போ நம்ம இந்த தர்மத்திலேருந்து தான் மழை, புண்ணியத்திலேருந்து மழை வருது அப்படிங்கிறது நம்ம ஔவையாருடைய ஒரு இதில் நம்ம பார்த்துருப்போம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்போ நம்மளுக்கு சில தர்மர் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நிறைய மழை, அந்த காலத்தில் மகாபாரதத்தில் தர்மரை தேடும் பொழுது அவர் எந்த இடத்துல மழை பெய்தோ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்போ நல்லவங்க பொதுவாக தர்மம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறவங்க, பிறருக்கு நன்மை செய்பவங்க, தீமை செய்யாதவங்க, பொதுவாக இதுதான் சாமானிய தர்மம். ரெண்டாவது விசேஷம் அவங்கவுங்களுக்குரிய சுதர்மமான கடமைகளை தன்னுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி அவங்கவுங்க கடமைகளை செஞ்சு அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா, தீமை தராத வாழ்க்கை வாழக்கூடியவங்களால தான்
இந்த உலக இயக்கம் சீராக நடந்துக்கிட்டு இருக்குது. இதைத்தான் தர்ம சக்கரம். ஓகே, சரி. இந்த தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காங்க. இந்த தர்மத்தை பற்றி காலையில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே நம்ம காதினாலஜி எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம இந்த தர்ம சக்கரத்தை சொல்லியிருக்கோம். இந்த தர்மத்தை பற்றி ஸ்பெஷலாக அடுத்து 15வது ஸ்லோகத்தில் நம்ம ஆச்சாரியாஜி விளக்குன மாதிரி இந்த தர்மம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த தர்மத்தை பற்றிய ஞானம் யார் கொடுக்குறா அப்படின்னா சாஸ்திரம் கொடுக்குது. வேதத்திலிருந்து இந்த தர்ம ஞானம் வந்தது. இந்த வேதம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அழிவற்ற பரபிரம்ம அழிவற்ற பரமாத்மாட்ட இருந்து வந்தது. இது எல்லாமே பகவானே சொல்கிறாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறதுல இல்லை. பகவானே அதுக்கு தான் நம்ம வந்து குருநாதர் அணுகி நம்ம வந்து முறைப்படியாக கேட்கும் பொழுது தான், சிரத்தையோடு கேட்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து இது புரியும். வேதம் பரமாத்மாட்ட இருந்து வந்திருக்குது. இந்த பரமாத்மா வந்து அவங்க வந்து எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். இந்த வேதமும் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்குது. இந்த உலகம் முழுக்க நியதிகளாகவும் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நியதிகள், விதி, நிஷேதம் எல்லாமே உலகத்தில் இந்த நிறைஞ்சிருக்குது. பரமாத்மாவும் இந்த வேதமும் இந்த புண்ணியம் இந்த தர்மம் இதில் தான் நிறைஞ்சு நிலை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத புதுசாக சொல்கிறாங்க. இதுதான் தர்ம சக்கரம். தர்ம சக்கரம் அப்படின்னா பகவான் உருவாக்குனது. அந்த உருவாக்குனபடி நடந்தோம்னா, இப்போ ஒரு சின்ன கற்பனை, நம்மளுக்கு தான் பிரம்மமாச்சு, கற்பனை பண்ணுறது ஈஸி தானே. சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம எல்லாருமே இருக்கிறோம், இப்போ உலகத்தில் எல்லா காரியம் நடந்துருக்கு. பகவான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பிராமணர்கள் எல்லாரும் அவங்க கடமையை வந்து நாளையிலேருந்து இல்லைன்னா இன்னையிலேருந்து சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பகவானுடைய உபதேசத்தை கேட்டு நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சத்திரியர்கள் அப்படின்னா அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் மேல்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கடமைகளை வந்து பொறுப்பாக செய்கிறாங்க. தன்னலம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலில், கலெக்டர் ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸில், போலீஸ் ஸ்டேஷனில், ஸ்கூலில், ரோட்டில் எல்லா பக்கமுமே அரசியல்வாதிகள்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க கடமையில் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர்ணாசிரம தர்மம் நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் பகவான் அப்படி கொடுத்துருக்குறாரு. இது நடக்குதா நடக்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் பகவான் எப்படி இப்போ ஒன்றுமே புரியாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் சனாதன தர்மம் இல்லை அப்படிங்கிறாங்க, அது வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னன்னே தெரியலை, உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்குள்ளே உன்னுடைய மகிமை தெரியும். சும்மா அவங்க சுயநலத்துக்காக வந்து எதையோ பழி போடுற மாதிரி பேசக்கூடாது. அப்போ அந்த பகவான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டால் அப்படியே நிம்மதி உலகமாக ஆயிரும். மித்தியாவிலேயே நிம்மதி உலகம் சூப்பராக அப்படி பாருங்கள். அவர் மித்தியாவிலேயே நான் இதில் தான் நிலை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு இதில் சொல்லுவாங்க சர்வ தர்ம ஸ்வரூபினி அப்படிம்பாங்க. ஒரு ஸ்லோகத்தில், ராமகிருஷ்ணனுடைய ஸ்லோகத்தில் சர்வ தர்ம ஸ்வரூபினி. அவர் வந்து இங்கே தர்மஸ்வரூபமாகவே இருக்கிறாரு, கர்மயோக ஸ்வரூபமாகவே இருக்கிறாரு. கர்மயோகம் காலையில் பார்த்தோம், அந்த கடமைகளை வந்து ஈஸ்வர அர்ப்பணமாக செய்கிறது. இந்த மாதிரி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கற்பனை தான் எப்படி இருக்கும்? நிம்மதி உலகமாக இருக்கும், சொர்ண உலகமாக இருக்கும். அப்படி மித்தியாவிலேயே சூப்பராக இருக்கலாம், பிரம்மத்திலையும் சூப்பராக இருக்கும், மித்தியாவிலையும் சூப்பராக இருக்கலாம். ஒரு கற்பனை தான். இப்போ நம்ம வந்து இதை அழிச்சிடலாம். ஓகே, இப்போது 16வது ஸ்லோகத்துக்கு வரும். தர்ம சக்கரத்தை பார்த்துட்டோம். தர்ம சக்கரத்தில் வேதத்திலேருந்து தான் தர்மத்தினுடைய ஞானம் வந்திருக்குது. அப்புறம் வேதம் பிரம்மத்திலேருந்து வந்திருக்குது. பிரம்மம் வேற, வேதம் வேற இல்லை, ரெண்டுமே பிரிவற்ற நிலையில் தான் இருக்காங்க. அவங்க எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த கர்மயோகம் அந்த புண்ணியத்தில் நிறைஞ்சு இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா கோள்களும் அது பாட்டுக்கு அமாவாசை பௌர்ணமி கரெக்டாக வருது. எல்லாமே இந்த பிரபஞ்ச இயக்கம் பூரா நம்ம மனுஷங்களை தவிர மற்ற எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆனாலும் நம்ம மனுஷங்களே இப்போ ஏதோ நம்மெல்லாம் பாருங்கள், நம்மெல்லாம் கர்மயோகத்தை கடந்து நம்ம மோட்சத்துக்கு தயாராகி வந்துட்டோம்ல. நம்மளாம் இருக்கிறதுனால ஒருவர் உளரேல் மழை பெய்யுமா, அதனால தான் மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கதையெல்லாம். ஓகே, இப்போ 16வது ஸ்லோகத்தில் தான் மெயினாக வந்து பகவான் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ அப்படி தான் இருக்கு.
நான் சொன்ன மாதிரி நீ வாழலைன்னா பர்சனலாக திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? ஆமாம், நீ வந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கப்பா, புரிய வைக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கன்னு புரிஞ்சுக்க. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட, நம்மளுக்கே ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோமா, நம்ம இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் சூப்பராக காரு வசதியோடு இருக்காங்களே, நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோம், ஒரு கில்ட் ஃபீலிங். இல்லைப்பா, நீ கரெக்டாக தான் போயிட்டு இருக்க. இந்த மாதிரி வாழ்கிறவங்க பாவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. இந்த பாவ வாழ்க்கையை வந்து என்ன டெஃபினேஷன் நம்ம சாஸ்திரத்தில் குருநாதர் கொடுக்காங்கன்னா, வேதாந்தத்துக்கு வராதவங்க பூரா பாவ வாழ்க்கை தான். வேதாந்தத்துக்கு குருநாதர் கிடைக்காதவங்க, வேதாந்தம் கிடைக்காதவங்க எல்லாருமே நீ எப்பேற்பட்ட டாப்பு டக்கராக இருந்தாலும் எல்லாம் பாவ வாழ்க்கைன்னு ஒரே போட்டுடுறாங்க. குருநாதர் அப்படி தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்திரியாராமக, அவங்களுக்கு வந்து சாமி சொன்னாங்க இல்லையா, பா 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 பதவி, பணம், பதவி, பாராட்டு, போகம். இதில் உள்ள அனுபவத்திலேயே அவங்களுக்கு வந்து இந்திரியாராமக புலன்கள் மூலமாக அந்த பாராட்டு மொழிகளை காதில் கேட்கும்போது அவனுக்கு அப்படியே சுகமாக இருக்குது. அப்புறம் அப்படியே வெளிநாடுகள்லாம் அப்படி பார்க்க கண்ணுக்கு இது எல்லாமே போகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. இந்திரியாராமக, அவனுடைய வாழ்க்கை பூரா புலன்களை திருப்திப்படுத்துறதுலே தான் இருக்கும். மூணாவது என்ன சொல்கிறாரு? மோகம் ஜீவதி, பயனற்ற வாழ்க்கை. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அருமையான இந்த மனுஷ பிறையில் தான் நம்ம பிரம்மம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூரண விடுதலை, எத்தனையோ அனாதிகாலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பந்தங்கள்லேருந்து விடுபட்டு, பிறப்பிறப்புங்கிற இந்த சுழலில் இருந்து விடுபட்டு நாம் வந்து முக்தி அடையக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து மனுஷ பிறவியில் தான் இருக்குது. அதனால தான் அவையாரமாக சொல்லிட்டு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ மனுஷ பிறவி கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பெரிய பாக்கியத்தை பயனற்று, எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சாமிஜி தான் சொல்லுவாங்க, சந்தன கட்டையை எடுத்து விறகடிக்க பயன்படுத்தின மாதிரி. இன்னொன்று நம்ம இதில் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கடைக்காரன்ட்ட சொல்லுவாங்கள்ல பழமொழி, வைரக்கல், கத்திரிக்காய் கடைக்காரன்ட்ட வைரக்கல் கிடச்சிதுன்னா என்ன எடை போடுறதுக்கு பயன்படுத்துவானாம், எடைக்கல்லை பயன்படுத்துவானாம். அந்த மாதிரி நம்ம மனித பிறவிங்கிறது வைரக்கல் மாதிரி. அப்பேற்பட்ட பொக்கிஷமான பிறவி இது. வந்து பிரம்மத்தையே அறியக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. அதனுடைய அறிவு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி பாவமாக இந்திரிய புலன்களிலேயே வாழக்கூடிய ஒரு வீணான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு சைடாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக எடுப்போமே. இப்போ நம்மெல்லாம் கடைப்பிடிச்சதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இனி கொஞ்சம் இருந்தாலும் திருப்பியும் நம்மக்கிட்ட ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவோம், நம்மகிட்ட ஏதாவது விட்டுபட்டுருக்குதா, நம்ம ஏதாவது கடமைகளில் நம்ம தவறுறோமா அப்படிங்கிறது செல்ஃபாக ரிசர்ச் பண்ணி சாமிஜி சொன்ன நம்மகிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதே இதை அப்படி பாருங்க, நம்மலாம் புண்ணிய வாழ்க்கைன்னு என்னது, ஏற்கனவே கிடச்சிருச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். குருநாதருடைய அன்பு, குருநாதருடைய இணக்கம், வேதாந்தம் நல்லா புரியும். தெளிவாக அவங்க ஒரு சொல்லும் பொழுதே நல்லா உள்ளே போய் நல்லா வேலை செய்யும். ஞானம் அப்படியே அந்த இடத்துலையே ஸ்பான்டினியஸாக ஞானம் கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு புண்ணியம் வேலை செய்யும். புண்ணியம் வந்து அப்படி புத்தியெல்லாம் கூர்மையாக இருக்கும், மனசு சுத்தமாக ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். இந்திரியா ராமக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆத்மா ராமகன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆத்மாவிலேயே சுகமாக இருப்போம், தன்னிடத்திலேயே தான் நிறைவாக இருப்போம். நம்மளுக்கு எதுக்கு உலக இன்பம், எனக்கு நிறைவாக இருப்போம். ஆத்மா ராமகவாக இருக்கலாம், பயனுள்ளதாக ஆக்கிடலாம். இந்த வாழ்க்கையை வந்து பயனுள்ள பிறவியாக நம்ம நினச்சி பார்ப்போமே. நம்ம இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே, இதை கேட்குற எல்லாருமே பேர்பட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது. இது தெரியணும். ஏன்னா இது தெரியாமல் தான் நம்மளுக்கு மனசு வந்து அந்த பக்கம் வந்து போய் அவங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதாகிறது காரணம், நிஷ்டை அடையாமல் இருக்கிறது காரணம். மனசு வந்து சலிக்குது. அது பெருசு, அது சத்தியம் அப்படின்னு நினப்பு. அதுக்கு வந்து மதிப்பு கூட்டுது. ஐயோ இப்போ பெருசாக இருக்குது, அப்படி காமிக்குது நம்மளுக்கு. அது ஒன்றுமே இல்லை, டோட்டல் வேஸ்ட்டு. இதுதான் உண்மையாக நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம், பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு முதல்ல நம்மளுக்கு நாமே புரியணும். அப்போ நம்ம கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு புண்ணிய வாழ்க்கை, ஆத்மா ராமக பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பகவானுடைய கிருப்பையினால். அதனால் இதை கேட்குற எல்லா மக்களும் இந்த கர்ம யோகத்தை, தர்ம சக்கரத்தை இன்னும் நம்ம குருநாதர் மூலமாக கேட்டு திருப்பியும் அதை பற்றி நல்ல விளக்கங்களை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு கர்மயோகப்படி தர்மப்படி வாழ்ந்து, இது வந்து மன தூய்மைக்கான ஒரு படி. மன தூய்மை அடைஞ்ச உடனே நம்மளுக்கு மோட்சத்திற்கான சிரவணம், மனனம், நிதித்தியாசம் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். வந்து பூரணமாக விடுதலை அடைஞ்சு நிறைவாக நிம்மதியாக ஆனந்தமாக, இன்றைக்கி சுதந்திர தினமாக
அழகாக கொண்டாட சூப்பராக இருக்கலாம்னு கேட்டுக்கிட்டு குருவையினுடைய பொற்பாதங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். மாரிராஜன் இன்னைக்கு பேசுறது தான் சரியான பேச்சு. இப்போ எவ்வளோ முன்னேற்றம் பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக கச்சிதமாக எல்லா சொற்கள பதார்த்தங்களை புரிஞ்சு அந்த விக்கிரகமும் உண்டாக்கி இந்த வாக்கிய யோஜனாவும் சொல்லி அதுக்கு எதிர்ப்புறம் பூர்வபட்சி கருத்தையும் சொல்லி இப்போ நான் அதிகபட்சமாக அவருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒன்று சொல்கிறேன். இந்த அபூர்வத்திற்கும் மழைக்கும் என்ன தொடர்பு? மீதி எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. மழை, தாவரங்கள், உடல் வளர்ச்சி, கர்மம், அதுக்கப்புறம் வேள்வியினால் உண்டாகிறது அபூர்வம். அப்புறம் திடீர்னு அது எங்கேருந்து மழைக்கு போகுது? அபூர்வத்துக்கும் மழைக்கு எங்கே சம்பந்தம் இருக்கு? அந்த இடம் ஒரு கேப் இருக்கு இல்லையா? புண்ணியம். புண்ணியத்துக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம்? வானத்துல மேகம் கண்டென்ஸ் ஆகி தண்ணி கொட்டுறதுக்கும் புண்ணியத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லை? கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை? அதை தான் இப்போ நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இது உண்மைன்னு நம்ம மனசு சொல்லும். இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கேப் இருக்குது. மீதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணுது, அங்கே மட்டும் லிங்க் வந்து வீக்காக இருக்கே. அந்த இடத்துல வீக் வந்துடுச்சுன்னு வைங்க, புண்ணியம் செய்து விட்டுடுவான். அவனுக்கு கிளியர் கட்டாக மிக தெளிவாக நம்ம செய்கின்ற தர்மத்தில் உண்டாகின்ற கண்ணுக்கு தெரியாத புண்ணியங்கள் மழைக்கு காரணமாக இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் சொல்கிறேன். இந்த புண்ணியங்கிறது உணர்வுன்னு எடுத்துக்கங்க. இந்த புண்ணியம் கண்ணுக்கு தெரியாததை உணர்வு. புத்தியில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லால் வருவது, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதிங்கிறார். அந்த கண்ணுக்கு தெரியாமல் தூங்கி கொண்டிருப்பது உணர்வுன்னு பேர். இந்த நல்லார் ஒருவர் உணரேல்னாக்கா என்ன அர்த்தம்னா, அவன் கர்மம் மட்டும் இல்லை, அதன் பின்னாடி இருக்க உணர்வு. அந்த உணர்வுக்கும் மழைக்கும் தொடர்பு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த உணர்வுக்கும் மழைக்கும் தொடர்பு இருக்குது, மழைக்கும் உணர்வுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது இப்படி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அதை கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உலகத்தால் மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி தானே நாமெல்லாம் நினைக்கிறோம். அந்த சுற்றுப்புறத்துக்கு அவன் போன உடனே அவனுடைய கோபம் வந்துடுச்சு, அங்கே போன உடனே சாந்தமாயிட்டான். இந்த இடத்துல அவங்கள சந்தித்த உடனே அவனுக்கு கோபம் தாங்க முடியல. இந்த ஒரு சுற்றுச்சூழலில் அவனுக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அவன் உணர்வை மாற்றுது. உண்மையிலே உலகம் இந்த உணர்வை மாற்ற முடியுங்கிறீங்களா? உணர்வு என்னிடம் இருந்து பிறப்பது, என்னுடைய கான்ஷியஸ். கோபமாக இருக்கிறேன்னா கோபம் ஒன்று தனியாக இருக்குது, நான் ஒருத்தன் தனியாக இல்லை. நானே கோபம், நானே பயம், நானே அன்பு, நானே பரங்கருணை அப்படின்னு இருக்கும்போது உணர்வு என்பது ஆத்மாதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பயம் அந்தங்கேருந்து நமக்குள்ள வரல. பயத்தை நான் உண்டு பண்ணுகிறேன், பயமாக ஆகிறேன், கோபமாக ஆகிறேன், அன்பாக ஆகிறேன். அப்போ நான் உன்னால் ஆக முடியும்னு தானே இருக்கு. நீ தானே பயம் ஆகன, இல்லை பயம்னு ஒன்று உங்ககிட்ட வந்து ஒட்டுச்சா? நீ பயமான, நீ கோபமான, நீ பொறாமை அடைந்தாய், நீ காமம் அடைந்தாய், நீயே தயாயாய் இருக்கிறாய், நீயே அன்பாய் இருக்கிறாய், ஆனந்தமாய் இருக்கிறாய். இப்போ உன்னால் உன் கான்ஷியஸை ஆக்க முடியும் இல்லை? நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகம் தான் எனக்கு கான்ஷியஸை உண்டாக்குது இல்லை, நாம தான் கான்ஷியஸை உண்டாக்குறோம். அதாவது கான்ஷியஸ்னா நான் சொல்லக்கூடிய கான்ஷியஸ்ல இருந்து தான் இந்த கோபம்லாம் உண்டாகுது. நீ தான் அதை பிறப்பிடமாகவும் பிறப்பிப்பவனாகவும் இருக்கிறாய். உனக்கு என்ன கேடு? உன்னால் ஏன் அன்பை உண்டாக்க முடியல?
உன்னால் எனக்கு ஆனந்தத்தை உண்டாக்க முடியல, உன்னால் எதற்கு அமைதியை உண்டாக்க முடியல? உன்னால் முடியும். உன்னால் கோபத்தை உண்டாக்க முடியும் என்றால், உன்னால் பயத்தை உண்டாக்க முடியும் என்றால், அதுக்கு உலகம் துணை செய்யணுமா என்ன? உலகமே ஒன்றுமில்லாவிட்டால் பயந்துட்டு இருக்கிறவன் 1000 பேர். உலகம் ஒரு தொந்தரவு பண்ணாலும் கோச்சிக்கிட்டு இருக்கிறவன் இருக்கிறான். எல்லாரும் உலகத்தை பயன் சொல்றாங்க. உண்மையிலேயே ஒருவருடைய உணர்வு தான் உலகத்தை மாற்றுகிறது. ஒவ்வொருத்தருடைய நீங்க எப்படிப்பட்ட உணர்வோடு வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீடு மாறும். எந்த உணர்வோடு நீங்க கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயிலும் அந்த மாதிரி அமையும். எல்லாரும் கோபக்காரர்கள் கோயிலுக்கு போனா கோயில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய உணர்வை நாம் உண்டு பண்ணிக்கிறோம். உணர்வு நாம். இந்த விஷயத்தை நம்ம ஏன் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்? உன்னால் உனக்கு வேண்டிய அளவுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியும்னு உனக்கு ஏன் தெரியல? அப்புறம் எப்படி மழை வராமல் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த உலகம் உணர்வால் மாறும் என்று தெரிந்தால், நீ இது வரைக்கும் நினைச்ச உலகத்தால் உணர்வு மாறுகிறதுன்னு நினைத்தாய். பகவான் சொல்றாரு, டே உணர்வு தான் உலகத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டில் பாருங்க, உங்களுடைய உணர்வு எப்படியோ அதே மாதிரி வீட்டுடைய தட்டுமுட்டு சாமான்கள் கூட இருக்கும். எந்த மாதிரி உணர்வோடு இருக்கானோ அவன் வீட்டு பொருள் இருக்கக்கூடிய கொடை தொங்குற இடம், செருப்பு வைக்கிற இடம், சட்டி பானைகள்லாம் இருக்கிற நிலையெல்லாம் பார்த்தோம்னா அவனுடைய உணர்வு என்னன்னு தெரியும். அவன் வசிக்கின்ற இடம், வாழ்கின்ற அவர் தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற ஊர் கூட அவன் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அதே உணர்வு இருந்தால் அது எப்படி இருக்கும்? இதே மனிதன் இப்போ 2 சினிமா தியேட்டர் நான் பார்த்துருக்கிறேன். ஒன்று சஃபயர்னு ஒன்று, மவுண்ட் ரோட் கடைசியில் ஜெமினி, இப்போ இருக்கிற ஜெமினி பக்கத்தில் சஃபயர், ப்ளூ டைமண்ட், எமரால்டு அப்படின்னு 3 தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். அந்த காலத்து காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று. அது பக்கா ஏசி. அதில் எமரால்டு தியேட்டர் வந்து கண்டினியூஸ் ஷோ. ஒரு படம் முடிச்சுட்டு அதே படம் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. நீங்கள் எப்போ வேணா உள்ளே போகலாம், எப்போ வேணா வெளியே வரலாம். ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு 3 தடவை பார்க்கலாம். அப்படி அந்த ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு தியேட்டர் பிரைட்டன் அப்படின்னு என் வீட்டு பக்கத்தில் இருந்தது. அந்த சீட்டு ஒன்று கூட உருப்படியாது, எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஒரே இங்கிலீஷ் படம், ஜேம்ஸ் பாண்ட் படம் 2 இடத்துல ரிலீஸ் ஆகும். இங்கே பார்க்குறவங்க கிழிச்சிடுவாங்க சீட்டெல்லாம். என்னென்னவா இருக்கும், எச்சில் துப்பி இருப்பாங்க, சீட்டு ஒன்று கூட இருக்காது, உடனுடன் இருக்காது. நீங்கள் இருட்டில் சீட்டுன்னு உட்காந்து பார்த்தோன்னா அங்கே சீட்டு இருக்காது, கீழே விழுந்துருவீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு கை கொடுத்து தூக்குவாங்க. இப்படி ஒரு தியேட்டரை பார்க்குறீங்க. இதே கூட்டம் சஃபயர் தியேட்டருக்கு போகும்போது அமைதியாக இருக்கும். சுற்றுச்சூழல் உணர்வு உண்டாகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ இவனுடைய உணர்வு அங்கே போனவுடனே மாறுது இல்லையா? இங்கே இந்த சுற்றுச்சூழல் இவன் உணர்வை மாற்றிடுது. அவர்களே இங்கே வந்து இந்த சுற்றுச்சூழல் இப்படி இருக்குமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சுற்றுச்சூழல் உன் உணர்வை ஆக்கவில்லை, உணர்வை நீதான் ஆக்குகிறாய். உனக்கு சர்வ வல்லமையும் இருக்கிறது. கோபத்தை உண்டு பண்ணும் முன்னால், பயத்தை உண்டு பண்ணும் முன்னால், காமத்தை உண்டு பண்ணும் முன்னால், பொறாமையை உண்டு பண்ணும் முன்னால் அன்பை உண்டு பண்ண முடியும், ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியும், அமைதியை உண்டு பண்ண முடியும். அன்பை உண்டு பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? உலகம் மாறணுமா? அது உன்னுடைய சொத்து. இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அந்த கம்ப்யூட்டரில் நம்ம ராங் கீயை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னென்னவோ உணர்வு உண்டாகுது. அங்கே லவ்னு ஒரு கீபோர்டு, அந்த பஞ்சை யாரும் பண்ணுறதே இல்லை. ஹாப்பின்னு ஒன்று இருக்குது, அந்த பட்டன் தொடுறதே கிடையாது. மீது எல்லா பட்டனும் தொடுறாங்க. இந்த மனம் என்ற உணர்வு உலகத்தை மாற்றும். அதுதான் பகவான் சொல்கிறார். இதுதான் அபூர்வம், புண்ணியம், அதிர்ஷ்டம், கண்ணுக்கு தெரியாதது என்றார். இது நீங்கள் சொன்னீங்க ஒரு கற்பனை உலகம். இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த தர்மத்தை 100% கடைபிடித்திருந்தால் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த உணர்வால்
இந்த உலகம் மாறும். உலகம்னா என்ன? பஞ்சபூதங்களும் இடம் பெயராமல் தத்தம் இடத்திலே தன் வேலைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும். ஃபேக்ட்ரியில் வந்து புகை இல்லாமல் இருக்கும், வாகனங்கள்லாம் அளவாக போகும், போதுமான அளவுக்கு தண்ணீர் மேலே செல்லும். வெப்பமும் இந்த இந்த என்ன சொல்கிறாங்க, புவி வெப்பம் அடைதல்னு சொல்கிறாங்களே, குளோபல் வார்மிங், அதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நினச்சி பாருங்க, மழையோ மழையாக இருக்கு. மழைங்கிற ஒரு உதாரணம் தான் சொல்கிறாரு, வளத்தை சொல்கிறார். ஒரு நாட்டின் வளம் மழையை நம்பி இருக்கிறது. நாகரிகங்கள் எல்லாம் எங்கே தொடங்குச்சுங்க? நதிக்கரையில் தான் நாகரிகம் தொடங்குச்சு. கட்டாந்தரையிலையும் பாலைவனத்தில் நாகரிகம் வந்தது. நீரின்றி அமையாது உலகு. அதனால் திருவள்ளுவரே 2வது அதிகாரம் வான் சிறப்பை தான் பேசுகிறார். இதுலேருந்து என்னன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் நான் சொல்லப்பட அத்தனை தர்மமே வான் சிறப்பை அடையப்படுகிறது. உணர்வினை நீ அன்பும் அமைதியும் ஆனந்தம் உன்னிடம் குடிகொண்டிருந்தால் நிச்சயம் உன் பொருட்டாவது மழை பெய்யும். ஒரு 4 துளி மழை வந்ததுன்னா உன்னால இன்னும் 10 பேர் சேர்ந்தாலும் ஒரு அடை மழை வரும். இப்போ நான் கண்ணுக்கு தெரியாத இந்த உணர்வுக்கும் உலகத்திற்கும் இருக்கின்ற தொடர்பை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால், உங்கள் உணர்வுக்கு உலகத்தை பழி போடாதீர்கள். உங்களால் உங்கள் இஷ்டம் போல் உங்கள் உணர்வை உண்டு பண்ண முடியும். அன்பை உண்டு பண்ணுவதற்கு உங்களால் முடியும். ஆனந்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியும். அதற்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது, நீங்கள் தான் அது. நீங்கள் அதுவாக இருப்பதற்கு வேறு என்ன துணை வேணும்? அந்த பொருள் அதுவாக இருப்பதற்கு வேறு என்ன துணை வேணும்? மஞ்சளாக இருக்கிறதுக்கு எனக்கு இது பக்கத்தில் மிளகா இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுமா? பெருங்காயம் அதனுடைய வாசனை போகாமல் இருக்குது, என் பக்கத்து சர்க்கரையில் வச்சிடாதீங்கன்னு சொல்லுமா? அதன் இயல்பை அது இயல்பாகவே காட்டும் என்பதால் இந்த மட்டும் நீங்கள் இந்த தர்ம சக்கரத்தில் ஒரு வீக் லிங்க்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணியத்திற்கும் மழைக்கும் இருப்பதை உணர்வு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உணர்வில் எந்த உணர்வு மழைக்கு தொடர்பு, எந்த உணர்வு இந்த கடும் வறட்சிக்கு காரணம் என்பதை நீங்களே கண்டுபிடிங்க. வறண்ட மனம், வறண்ட பூமி. இந்த நிறைந்த மனம், நிறைந்த வளமான பூமி. சரி, அடுத்தது நம்ம